அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். பரீட்சைக்குரிய மாதம் ஆரம்பித்து விட்டது. இன்று இந்த மாதம் பரீட்சை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த பரீட்சையை வெற்றி கொள்வது உங்களுடைய முழு முயற்சியாக இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என கூறிக்கொண்டு நான் இன்றைய பயிற்சித்தாள் வினாக்களுக்கு விடை அளிக்க எத்தனிக்கிறேன். அதாவது சிறு துளி பெருவெள்ளம் என ஒரு பழமொழி இருக்கின்றது. மழை சின்ன சின்ன துளிகளாக விழுகின்ற மழை துளிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய வெள்ளமாக மாறும். அதே மாதிரி சிறுக சிறுக சேமிக்கிற பணம் பெருஞ்செல்வமாக மாறும். அதே போல சிறுக சிறுக கற்கின்ற கல்வி உங்களுக்கு பேர் அறிவாக மாறும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் அதாவது உங்கள் நேரத்தையும் உங்கள் உடல் உழைப்பையும் உங்களுடைய கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த வகுப்புகள்ல பங்கு பற்றி இது போல பல வகுப்புகள்ல நீங்க பங்கு பற்றுவீர்கள். அதன் மூலம் பெறுகின்ற அறிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் என்ற உன்னத நினைப்பு எந்த நேரம் உங்களோட மனதில் இருக்க வேணும். என்ன காரணம் என்றால், எங்களை கொண்டு நடத்துறது எங்களோட மனம். அப்ப மனம் ஆரோக்கியமாக இருந்தால் செயல் சிறப்பாக இருக்கும். செயல் சிறப்பாக இருந்தால் வெற்றி தான் கிடைக்கும். அப்ப நாங்க அதுக்கு நல்ல பயிற்சி பெறுதல் அவசியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அரோனிகா, சந்தோஷமா இருங்கோம்மா, ஹாப்பியா இருங்கோ அரோனிகா. சரி, வாழ்த்துக்கள். ஓகே, அதாவது காலையில மிகுந்த சந்தோஷமாக எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிப்பது எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், யோசிச்சு பாருங்க, பிள்ளைகள் ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கும். அந்த 2 3 பிள்ளையை கற்பித்து அதை வழிநடத்தி விடுறதான் லட்சியமே கொண்டிருக்கணும். அப்ப எனக்கு இப்படி 50 60 பிள்ளைகளை வழிநடத்தி அதில் ஒரு 30 40 பிள்ளைகள் சிறந்த பெறுபேறு பெற்றுவிட்டால் எனக்கு அது மகோன்னத சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இந்த முயற்சி நல்ல பலனை தரும். அதை நீங்க நம்பிக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நான் இன்றைய பயிற்சித்தாளை காண்பித்து உங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தருகின்றேன். அவதானியுங்கள். அதாவது இப்ப இதுல இந்த பக்கங்களை நான் செட் பண்ணி எடுக்கிறேன். நாங்க கற்க வேண்டிய தொடர்ச்சியான பக்கம் இந்த பக்கம்தான். இந்த பக்க வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் நான் தரப்போறேன். சரி, இதுல 14வது வினாவில இருந்து பார்வையிடுவோம். இதே போலத்தான் கேள்விகள் தான் உங்களுக்கு அரச பரீட்சையில வரப்போகுது. அப்ப கேள்விகளை வாசித்து விளங்க நீங்க நல்ல பயிற்சி பெற்று விட்டால் மிக திறமையான பருவேறு நிச்சயமாக பெறலாம், பெற முடியும். இது என்னுடைய அனுபவ கருத்து. அப்ப இதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க தரப்பட்டுள்ள உருக்களை கவனத்தில் கொண்டு விடை தருக. இங்கே 5 கட்டங்கள் இருக்குது. அந்த 5 கட்டங்களுக்கையும் 4 கால்களையுடைய பிராணிகள், மிருகங்கள், விலங்குகள் என்று தரப்பட்டிருக்குது. அதில் சிறியது பெரியது என்ற கொடூரமானது சாதுவானது, தாவர உண்ணி, மாமிச உண்ணி என்ற வித்தியாசங்களோட காணப்படுகின்றது. கொம்புள்ளது, கொம்பற்றது. அப்ப இதுல 14வது வினா
ஒன்றோடொன்று விரோதமாக இருப்பதற்கு அதிகம் வாய்ப்புள்ள இரண்டு விலங்குகள் எவை? இங்கே விரோதம் எந்த வகையில விரோதம் வருகின்றது என்றால், ஒன்றின் இரையாக இன்னொரு மிருகம் இருக்கின்ற பட்சத்தில் அவை விரோதமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சேர்ந்திருக்காது. சேர்ந்திருந்தால் தன்னை பிடித்து உணவாக்கி விடும் என்ற பயத்துல சேர்ந்திருக்காது. அப்ப விரோதமாகத்தான் இருக்கும். அந்த குறித்த மிருகத்தை தன்னை உண்ணுகின்ற எதிரி மிருகத்தை கண்டால் இந்த மிருகம் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்கும். தான் இந்த கட்டத்திலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப இங்க நாங்க மானை பார்க்கிறோம், முயல் இருக்கு, நாய் இருக்கு, சிங்கம் இருக்கு, அணில் இருக்கு. அப்ப இதுல அதாவது மாமிச போஷணி என்றது தண்டி ஜீவராசிகள், நாயும் சிங்கமும். நாய் எல்லாத்தையும் சாப்பிடும், அனைத்தும் உண்ணி. சிங்கம் மாமிசம் உண்ணி மாத்திரம்தான். அப்ப இந்த சிங்கத்தோட விரோதமாகத்தான் இதுல மற்ற நாய் தவிர்ந்த மற்ற எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. நாயும் அப்படித்தான். நாயையும் சிலவளை சிங்கம் கடிச்சு சாப்பிட்டுடும் கடன் பசி வந்தா. அதுக்கு தேவை மாமிசம். அப்ப இதுல விரோதமாக இருக்கக்கூடிய விடைகள்ல நாங்கள் பார்க்கிறோமா இருந்தால் ஏயும் டியும் பொருத்தமானதாக இருக்கின்றது. அதாவது சிங்கம் மானே வேட்டையாடி உணவாக உட்கொள்ளும். அப்ப ஏடி என்றது அதற்கு பொருத்தமான விடையாக இருக்கின்றது. இறைச்சியை உண்ணக்கூடிய விலங்குகளில் மிகப்பெரிய விலங்கும் மிகச்சிறிய விலங்கும். இப்ப முதலே சொன்னான், நாய் அனைத்தும் உண்ணி, சிங்கம் மாமிசம் உண்ணி. அப்ப இரண்டிலையும் பெரியது மாமிசம் உண்ணக்கூடியது சிங்கம், சிறியது நாய் என்றபடியால் சீடி என்ற இரண்டாவது விடை பொருத்தமானது. அடுத்த வினா, ஏயிற்கும் பியிற்கும் பதிலாக மிக பொருத்தமான சொற்றோடியை தெரிவு செய்க. இங்க 4 நிரல்கள் தரப்பட்டு, அந்த நிரல்களில் முதல் சொல்லாக அதற்குரிய குறித்த பெயரையும் அதன் பாகங்கள் கீழாகவும் தரப்பட்டிருக்கு. காய்கறிகள் என்று போட்டு பி என்றது இருக்கு. பாகற்காய். பாகற்காய் ஒரு வகை காய்கள். பழங்கள்ல மாம்பழம், வாழைப்பழம். தானியங்கள்ல அரிசி, பயர். மீன் வகையில ஏ என்றதும் பாறை என்றதும் இருக்கின்றது, பெயர்கள், மீனின்ற பெயர்கள். அப்ப இந்த ஏ அடுத்து பி என்பதை நாங்க தெரிவு செய்யணும் என்றால், ஏ என்பது இந்த வாழை என்பது ஒரு வகையான மீன், வாழை மீன். அடுத்த பி என்பது கரட், ஒரு வகை காய்கறி. அப்ப இது கூட்ட பெயர்களை தெரிவு செய்கிற விடை. இனி நாங்கள் அடுத்த வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்போம். இதிலே அதே போல 3 வகையான பாகுபாடோட அட்டவணை இருக்கு. தரை, ஆகாயம். அப்ப எங்களுக்கு தெரியும், முப்படைகள் இருப்பது போல 3 வகையில நாம் எமது சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. தரை இருக்கின்றது, நீர் இருக்கின்றது, ஆகாயம் இருக்கின்றது. அப்ப தரை, நீர், ஆகாயம் என்ற 3 படைகள் இருக்கின்றது என்று நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். அதாவது ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு முப்படைகள் இருக்கும். போலீஸ் என்பது நகர் காவலர். அந்த 3 வகையில நாங்கள் எங்களோட சூழல் இருக்கின்றது. அப்ப இந்த தரையில வண்டி, குதிரை என்ற 2 சொற்கள் இருக்கின்றது. தரையில வண்டி என்பது இடம்பெயரக்கூடிய ஒன்று, ஆனா உயிரற்றது. குதிரை என்பது உயிருள்ள இடம்பெயரக்கூடியது. அப்ப ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அந்த சொற்கள்ல. தரையில காணப்படுகிற வண்டி உயிரற்ற இடம்பெயரக்கூடியது, குதிரை உயிருள்ள இடம்பெயரக்கூடியது. அதே போல ஏன் என்பது
அப்ப தரை என்றால் எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக தரையோட தொடர்பு கடல், அதாவது நீர், ஆகாயம். சாரி, அடுத்தது தரை, அதாவது கடல் அல்லது நீர் என்று சொல்லலாம். ஆனா அதுல எது பொருத்தம் என்பதை நாங்க விடிய பொறுத்து கண்டுகொள்வோம். அப்ப இந்த ஏ என்பதற்கு சைக்கிள் என்ற விடை பொருத்தமில்லை. நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், நான் ஒரு நாளும் செட் பண்ணாதீங்கன்னு. இந்த பிள்ளைகள் அதை கேட்கிறார்கள் இல்லை, அவர்களை ரிமூவ் பண்றதை தவிர வேற வழி இல்லைன்னு. என்ன காரணம் என்றால் அது மற்ற பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிறது. தயவு செய்து லிர்த்திகா உங்களோட நீங்க செட் பண்ணினதை, அதாவது லைக் பண்ணித்தான் செட் பண்ணி இருக்கிறீர்கள், ஆனால் அதை ரிமூவ் பண்ணி விடுப்போம். இல்லாவிட்டால் நானும் உங்களை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டம் வரும். சரி, ஓகே. இப்ப ஏ என்பது எங்களுக்கு கடல் அல்லது ஆகாயம் என்பது தெரியும். சைக்கிள் என்பது தவறு. ஏ என்பது. அடுத்தது பி என்பது ஆகாயம். ஆகாயத்தில் ஆகாய விமானம் உயிரற்ற இடம்பெறக்கூடியது. அப்ப பியாக வரக்கூடியது எது? அது உயிருள்ளதாக இருக்கணும். அப்ப பட்டம் என்பது அங்க பொருந்தாது. ஆகவே கடல் பருந்து என்பதுதான் அங்கே பொருந்துகின்றது. கடல் என்பது அதற்குரிய பொதுப்பெயராகவும், பருந்து என்பது அதற்குரிய உயிர் இடம்பெயர் பொருளாகவும் காணப்படுகின்றது. அப்ப நாங்க அந்த சொற்களுக்குரிய சரியான கருத்தை புரிந்து அதை அதுல நிரப்பித்தால் வேண்டும். சரி, நாங்கள் 18, 19வது வினாக்களுக்கு நுழைவோம். பின்வரும் வரிப்படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. இது ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரை காட்சி. அங்க மரம் இருக்கின்றது, பல வகையான காட்சிகள் காணக்கூடியதாக இருக்கின்றது, இயற்கை காட்சிகள். அந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு அங்க இலக்கங்கள் இடப்பட்ட 7 இலக்கங்கள் இடப்பட்டிருக்கு. அந்த இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு கேள்வி கேட்கப்படுகின்றது. 18வது கேள்வி, வரிப்படத்திற்கு ஏற்ப முதலை முட்டையிடும் இடம் என்று கேட்கப்படுகிறது. உங்களுக்கு முதலை என்பது தெரியும். முதலை எங்க முட்டையிடுகின்றது என்றால் ஆற்றங்கரைகள், அதாவது கரைகள்ல முட்டையிடும். அந்த கரைகள்ல மண்ணை தோண்டி மண்ணுக்கு முட்டையிட்ட பிறகு மண்ணை மூடிவிடும். பிறகு அந்த முட்டையின் நினைப்பாகவே எந்த நேரமும் இருக்கும். அதான் இந்த முதலையில உள்ள விசேட இயல்பு. அதே நினைப்பாக இருக்கும். இப்ப நீங்க எப்படி பரீட்சையை எந்த நேரமும் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அப்பதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது பற்றிய முயற்சியில ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் நாங்க வெற்றி அடையணும் என்றால் அந்த நினைப்பு எங்களோட மனதில இருக்க வேணும். அப்ப மறந்து போயிட்டு அந்த நேரம் மட்டும் பரீட்சை வைக்கிறதா இல்ல, அந்த நினைப்பு இருக்க வேணும், முயற்சி இருக்க வேணும். ஏனென்றால் மனிதர்ல பல வகை இருப்பார்கள். அப்ப நாங்கள் எந்த வகை என்றதை நாங்கள் காண்பதை விட நாங்க முயற்சியாளராக இருந்தால் எந்த வகையான இருந்தாலும் நாங்கள் வெற்றி அடைய முடியும். இப்ப சில மனிதர் ஒரு கால் சொல்லி கொடுத்தோடனே கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு 2 தடவை சொல்லிக் கொடுக்கணும், சிலருக்கு 5 தடவை சொல்லி கொடுத்தாத்தான் விளங்கும். ஆனா இந்த 3 பேரும் அதாவது 3 வகையினரும் மனிதர் தான். அதான் சொல்வார்கள், கற்பூர கண்டி போல, வாழைத்தண்டு போல என்றெல்லாம். கற்பூர கண்டி என்றால் நெருப்ப வைக்க முதல் பத்திவிடும். வாழைத்தண்டுக்கு நெருப்ப வைத்தால் பத்தவே பத்தாது. அப்ப இந்த 2 வகையான மக்கள் இருந்தால் இந்த வாழைத்தண்டு கூடி போல விளங்காதவர்கள் கூடி பல தடவை முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அப்ப அதற்காகத்தான் நான் சொல்றேன், தொடர் முயற்சி செய்யுங்கள், அதே நினைப்பாக இருங்கள். இங்க முதல தன்னுடைய முட்டையை நினைத்து கொண்டே இருக்கும். அப்ப முதலை முட்டையிடக்கூடிய இடம் இங்கே நாங்கள் 3 என்ற இடத்தை பார்த்தால் அது மரமாக இருக்கின்றது, அது பொருந்தாது. 4 என்பதை பார்த்தால் நீராக இருக்கின்றது, அதுவும் பொருந்தாது.
2 என்பதுதான் பொருந்துகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 2. அடுத்த கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்கோ. பறவை இருக்க முடியாத இடத்தையும், அப்ப பறவை இருக்க முடியாத இடம் என்றால் மரத்துல தரையில எங்கேயும் இருக்கலாம், நீருக்கதான் இருக்க முடியாது. அப்ப பறவை இருக்க முடியாத இடத்தையும் அதே வேளை மீன் இருக்கக்கூடிய இடத்தையும், அப்ப 4 தான் பொருத்தமாக இருக்கின்றது. 4ல பறவை இருக்க முடியாது தண்ணீர்ல, ஆனா மீன் இருக்க முடியும். ஏன்? மீன் நீர்ல உயிர் வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினம், பறவை நீர்ல உயிர் வாழாது. என்ன காரணம்? அதற்கு பறவைக்கோ மனிதருக்கோ விலங்குகள் பிராணிகளுக்கோ அநேகமான விலங்குகளுக்கு நீர்ல சுவாசிக்கக்கூடிய சுவாச உறுப்பு இல்லை. மீனுக்கு நீர்ல மட்டும்தான் சுவாசிக்கின்ற உறுப்பு இருக்கின்றது. தரைக்காற்றை அது சுவாசிக்க முடியாது. ஆனா 2லும் சுவாசிக்கக்கூடிய உடல் உறுப்பை கொண்ட உயிரினமும் இருக்கின்றது. அப்ப இந்த கேள்விக்கான விடை 4 என்பதாகும். இனி நாங்கள் அடுத்த 20வது கேள்வியை பார்ப்போம். முதல் எழுத்து சந்தியில் உண்டு, சந்தையில் இல்லை. அப்ப இந்த தீனா என்கின்ற எழுத்து. 2ஆம் எழுத்து அப்ப சந்தியில்லை, சந்தையில் இல்லை என்றபடியே நாங்கள் தீனா என்பதை எழுதிவிட்டோம். 2ஆம் எழுத்து பகலில் உண்டு, பசுவில் இல்லை. அப்ப கானா. அப்ப கானா. 3ஆம் எழுத்து அகதியில் உண்டு, அகலியில் இல்லை. அப்ப தீனா. அப்ப இப்ப ஒரு புது சொல் வந்து விட்டது. இது திகதி. அதாவது இடமிருந்து பலமாக பலமிருந்து இடமாகவும் உச்சரித்தால் ஒரே கருத்தை தருகின்ற சொல் விடையாக வந்திருக்கின்றது. நன்று. நாங்கள் இனி அடுத்த பக்க வினாக்களுக்கு பார்வையிட போகின்றோம். அப்ப நான் இப்ப உங்களுக்கு அடுத்த பக்க கேள்விகளுக்கான விடை விளக்கம் தருகின்றேன். தொடர்ச்சியாக நல்லா படியுங்கோ பிள்ளைகள். நீங்க நல்ல பெறுபேறு எடுப்பீர்கள். தொடர்ச்சியா படியுங்கோ. படிக்கிற நேரம் கொஞ்சம் கஷ்டம். சில விஷயம் இப்ப நான் காலையில சொல்ற விசேஷம் என்னென்றால், காலையில ஒரு கொஞ்ச நேரம் படிக்கிறது கூடி பகல நீண்ட நேரம் படிக்கிற அளவு தரும். ஏன்னா காலையில எங்கட உடல் உள்ளம் ரெண்டும் உற்சாகமாக இருக்கும். எப்படி உள்ளம் உற்சாகமாக இருக்கும்? இது அவங்களுக்கு நல்ல நித்திரையா இருக்குது. நித்திரையால் எழும்பின ஒரு புது நாள், புதுசாக நாங்கள் ஒரு புது அறிவுபூர்வமாக மனநிலையில புதுசா இருக்கிறோம். அப்ப நாங்க உற்சாகமாக படிக்க முடியும். அப்ப அந்த உற்சாகத்தை நாங்கள் இன்னும் விருத்தி செய்கிறதுக்கு எங்கட உடம்பின் சோம்பலுக்கு நான் கொடுக்க கூடாது. இங்க பாருங்க, இதுல சத்திய சீலன் என்கிற பிள்ளை மேசையில படுத்து இருக்குது. அப்படியெல்லாம் படுக்க கூடாதம்மா. அந்த படுக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த உடல் சோம்பலுக்கு இடம் கொடுக்கிறோம். அதை நாங்கள் வெற்றி கொள்ளணும். உடல் சோம்பலடையும் தான் எல்லாரும். நீங்க குழந்தைகள், சின்ன பிள்ளைகள். அப்ப உடல் சோம்பலை ஏற்கத்தான் செய்யும். ஆனா நாங்கள் அதை வெற்றி கொண்டோமா இருந்தால் எங்களுக்கு நிச்சயமாக நல்ல பருப்பு கிடைக்கும். அப்ப உங்களோட நன்மைக்காகத்தான் இப்ப காலையில உங்களை எழுப்பி உங்களை இம்சப்படுத்துவது அல்ல. இப்படி காலையில எழுப்பி படிக்கிற பழக்கம், காலையில எழுந்து படியுங்கோ. நீங்க வேணும் என்றால் உங்களுக்கு பகல்ல 1 மணி நேரம் நித்திரை கொண்டு பாருங்க. உங்களுக்கு 2 நாட்களாக இருக்கும். ஏனென்றால் ஒருவர் நித்திரை கொண்டு எழுப்பினால் அவருக்கு புது உற்சாகம் இருக்குமா. அதுக்காக பகல் முழுக்க நித்திரை கொள்றதே இல்லை. ஒரு கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் 1 மணி நேரம், அது பழகி வந்துட்டா சரி. ஆனா அதுக்காக காலையில எழும்பவன். காலையில எழும்புறது நீங்க 5 மணி 4 மணி 3 மணியா கூடி மாற்றிக் கொள்ளலாம். இப்ப நீங்க குழந்தைகள், உங்களுக்கு 3 மணிக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. குறைந்தபட்சம் 4 மணியாக கூடி மாற்றிக் கொள்ளலாம். ஆனா அப்படி 4 மணியா எழுப்பி போட்டு நீங்க பகல் முழுக்க ஒரு கொஞ்ச நேரம் நித்திரை கொள்ளாம இருந்தா உடம்பு கூடாது. அப்ப நீங்க பகல்ல கொஞ்சம் நித்திரை கொண்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படி 8 மணி நேரம் நித்திரை செய்ய வேண்டும். அப்படி நித்திரை செய்து நீங்க படிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களை அறியாம ஒரு உற்சாகமும் திறமையும் தானாக உருவாகும். சரி பிள்ளைகள், நான் இனி அடுத்த பக்க
வினாவுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். இப்ப நாங்க இந்த பக்க வினாக்களுக்கு விடையளிப்போம். இது அரச பரீட்சையில வந்த தகவல் ஒழுங்கமைப்பு சார்பான சித்திரப்பட ஒழுங்கு. இப்ப தகவல்களை ஒழுங்கமைக்கிற ஆற்றல் என்பது நிகழ்வுகளை இது முதல் இது பிறகு என்று கண்டுபிடித்து அந்த ஒழுங்கை அமைக்கிற ஆற்றல். இது ஒவ்வொரு பரீட்சையிலே நிச்சயமாக கேட்கப்படுகின்றது. ஏனென்றால் நுண்ணறிவு சார்ந்த சிறுவர்களுக்கான இலகுவான பயிற்சியாக இது கருதப்படுகின்றது. அப்ப இங்க எங்களுக்கு இதை பார்க்கவே தெரியுது, ஒரு பிள்ளை நித்திரையில இருக்கிறான். அப்ப அதுதான் முதலாவதாக வர வேண்டும். ஏன் அவன் நித்திரை படுக்கையில இருக்கிற இந்த படத்தை பொறுத்தவரையிலே அவன் முதல்ல நித்திரை படுக்கையில இருக்கிறான் முதலாவது. அப்ப இந்த விட பிழை என்பது அவன் பாடசாலைக்கு போறது. அப்ப இந்த விடையை நாங்கள் இதை பார்க்க தேவையில்லை. அப்ப அவன் காலையில நித்திரையில இருக்கிறது, நித்திரையாலே எழும்புகிறான். அவன் கண்முழித்து இருக்குது. அப்ப கண்முழித்து எழுந்த பிறகு அவன் செய்ய போறது இரண்டாவது சி, அதுதான் கண்டுபிடியிலேயும் இருக்கின்றது. அதாவது முகம் கழுவி தன்னை ஆயத்தம் செய்கிறான், தூய்மைப்படுத்துகின்றான். அடுத்ததாக அவன் இதற்கு அடுத்து என்ன செய்வான்? பாடசாலை உடைய அணுகின்றான். ஏன் பாடசாலைக்கு செல்ல போகின்றான். அப்ப இங்க பிழைத்து விட்டது ஏ என்பது. அப்ப இதுதான் பொருத்தமானது. அப்ப இனி இந்த அடுத்த தொடர் சரியாண்டு பார்ப்போம். டி என்பது காலை ஆகாரத்தை அணிகின்றான். ஆடை அணிகள் அணிந்த பிறகு அவன் பக்குவமாக இருந்து தனது காலை ஆகாரத்தை அணிகின்றான். ஏ என்பது வீட்டிலிருந்து புறப்படுகின்றான். எஃப் என்பது பாடசாலை பளவினில் நுழைகின்றான். அப்ப இரண்டாவது விடைதான் இந்த தகவல் ஒழுங்கமைப்பிலே சரியானதாக இருக்கின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள 3 படிமுறைகளின் கீழ் பாடசாலை கட்டடம் ஒன்றை கட்ட திட்டமிடப்பட்டது. முதலாவது படிமுறை, அதாவது எடுக்கும் காலம். அவை எவ்வளவு காலம் எடுக்கின்றது என்பதுதான் இங்கே கேள்விக்கான விடை விளக்கமாக நாங்கள் கருத வேண்டும். அப்ப 3 படிமுறையில ஒரு பாடசாலை கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டது. படிமுறை 1 2 ஆண்டுகள்ல அந்த முதலாவது கட்ட வேலை முடிவடையும். இரண்டாவது படிமுறை படிமுறை 1 2 வருடங்கள். அப்ப 2 4 வருடங்கள். மூன்றாவது படிமுறை 1 காற்பங்கு. அப்ப காற்பங்கு என்றால் இங்க பாருங்க, படிமுறை 1 2 வருடம், 2 வருடத்திலே காற்பங்கு என்றால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள். அப்ப இதை கொண்டு 2019ஆம் ஆண்டில் பாடசாலை கட்டம் தொடங்கப்பட்டது எனின் எந்த ஆண்டில் பூர்த்தி செய்யப்படும் என்று கேட்கப்படுகின்றது. ஆனா இங்கே இது படிமுறை 2 காற்பங்கைத்தான் 1 காற்பங்கு என்று போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் 6 மாதங்களை இங்கே நான் கேள்விக்கு குறித்தில்லை. சரி, இங்க 2 விடைகள் இருக்கின்றபடியா அது பொருத்தமானது. சரி 6 மாதங்கள் தான். ஏனென்றால் இங்கே 2 வருடங்கள் விடையாக இருக்கின்றபடியால் 6 மாதங்கள் என்பது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப கேள்வி சரியானது. அப்ப படிமுறை 1 2 வருடங்கள், படிமுறை 2 1 இருமடங்கு என்றால் 4 வருடங்கள், படிமுறை 3 என்பது 6 மாதங்கள். 6 மாதங்கள் என்றால் அரை வருடம், 12 மாதம் 1 வருடங்கள். இப்ப கேள்வி என்ன? 2019ஆம் ஆண்டில் பாடசாலை கட்டடம் கட்ட தொடங்கப்பட்டது எனின் எந்த ஆண்டில் அது கட்டி முடிக்கப்படும்? அப்ப 6 வருடமும் 6 மாதமும் 2019 அது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் அது 1ஆம் மாதத்திலே இருந்து 6ஆம் மாதத்துக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது 7ஆம் மாதத்திலே இருந்து 12ஆம் மாதத்துக்குள்ளே ஆரம்பித்திருக்கலாம். என்னத்துக்கு இதை சொல்றேன் என்றால், முதல் அரை வருடம், அடுத்த அரை வருடம், ஒரு வருடத்தின் முதல் அரை வருடம் 6 மாதம்,
அந்த வருடத்தின் அடுத்த அரை வருடம் அடுத்த 7லிருந்து 12. அப்ப இதிலே ஆரம்பிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தரப்படாததால தந்த விடைகள் வரலாம். இப்ப 2019 முதல் 6 மாதங்களா இருந்தால் இந்த 19ல 6 மாதங்கள் இருக்கும், மிகுதி 6 மாதமும். பிறகு 19, 20, 21ஆம் ஆண்டில 19 என்றால் 20, 21ஆம் ஆண்டில இல்லை, இங்கே மொத்தம் 7வது மாதம் இல்லை, 6 மாதம் இருக்கின்றது. அப்ப 2019ஓட நாங்கள் இங்க 6 மாதம் இருக்கக்கூடியதாக 6 முழுமையாக கூட்டிக் கொண்டு பிறகு 1 அந்த அரை மாதத்தை கூட்டணும். அப்ப 2019ஓட 6 கூட்டினா 2025. நல்லா கவனிங்கோ. இதுல 2025 இது முதல் 6 மாதத்துக்கு ஆரம்பித்திருந்தால் இந்த அரை மாதம் இங்க வந்தால் 2025 சரி. அப்படி இல்லாமல் இது அடுத்த இறுதி 6 மாதமாக இருந்தால் 2025க்கு பிறகு ஒரு 6 மாதம் இருக்கின்றது. அப்ப 2026ஆக இருக்கும். உங்களுக்கு விளங்குதோ தெரியவில்லை. இப்ப பாருங்கோ, இந்த 7 மாதம் இதுலதான் இந்த கட்டணம் ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஒரு வருடம் 2020, அடுத்தது 21, அடுத்த 22, அடுத்த 23, அடுத்த 24, அடுத்தது 25, இப்படி 25 வரையில 6 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் இதுக்கு பிறகும் 6 மாதங்கள் இருக்கிறான்னு, அது 2026ல வரும். அப்ப ஒன்றில் விடை 2025 அல்லது 26 என்ற விடைதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப இதுல முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. நன்று, நாங்கள் இத நீங்க கவனமா கிரகித்து கொண்டால் சரி. சரி, இனி நான் உங்களுக்கு அடுத்த வினாக்களுக்கு விளக்கம் தருகின்றேன். பாருங்கோ. பின்வரும் பொருட்களின்கான விலைகளின் கூட்டுத்தொகையை பார்க்கவும். இங்க ஒரு பென்சில், ஒரு பேனா, ஒரு அடிமட்டம் 35 ரூபாய், 2 பென்சில், 2 பேனா, ஒரு அடிமட்டம் 60 ரூபாய். இப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் 2 பேனாக்களினதும் 2 பென்சில்களினதும் விலையாது. அப்ப இந்த மாதிரியான கேள்விகளை அரசவருக்கையில இரண்டையும் நல்லா அவதானித்து வெளியடிக்கணும். சிலவள அப்படியே அதை பெருக்கிற, அதாவது ஒரு தரப்பட்ட தரவை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ இலகுவாக விடை காணக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்க இப்ப இது அப்படி இல்லை. இங்க இதுல இந்த கேள்வியில 2 பென்சில் 2 பேனாக்கள் என்றால் இந்த அடிமட்டத்தின் விதியை கண்டு இதுல கழிக்கப்படுதல் வேண்டும். அதான் இங்க கேட்கப்படுது. ஏன் நல்லா அவதானிங்கோ. இங்க ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு அடிமட்டம் 35 ரூபாய், 2 பேனா, 2 பென்சில், ஒரு அடிமட்டம் 60 ரூபாய் என்று தரப்பட்டபடியால் நாங்க இப்ப கேட்கப்படுகின்றது இந்த 2 பேனாக்களின் 2 பென்சில்களினதும் விலைதான். அப்ப இந்த அடிமட்டத்தில விலையை கழிக்க வேணும். கழிக்கிறதுக்கு என்ன உபாயம்? அப்ப நாங்க கூடினதுல இருந்து குறைந்ததை கழிப்போம். 60ல இருந்து 35 கழித்தால் 25 ரூபாய் இன்னொரு அடைப்பு எங்களுக்கு உருவாகின்றது. அந்த அடைப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தால் பாருங்கோ, இதுல ஒரு பென்சில் போகின்றது. நான் இதை காட்டுறேன் பாருங்க. ஒரு பென்சில் கழிக்கப்பட்டால் ஒரு பென்சில் இதுல இல்லாம போகுது, ஒரு பேனா இல்லாமல் போகுது, ஒரு அடிமட்டம் இல்லாமல் போகின்றது. அப்ப இந்த 25 ரூபாவுக்கு என்ன வருகின்றது? ஒரு பென்சிலும் ஒரு பேனாவும் தான் வருகின்றது. அப்ப 2 பேனா 2 பென்சில் என்ன விலை? அது 2 மடங்கு. பாருங்க, இலகுவா கண்டுபிடிக்கலாம் என்று. அப்ப அதற்கான விலை 50 ரூபாய் என்பது உங்களுக்கு இதை கணித்து கண்டுபிடிக்கக்கூடியதாக தெரிந்திருக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். இப்படி புரியாத நேரங்கள்ல நீங்க மற்றவை இந்த உதவியை பெற்று, அதாவது பெற்றார் இந்த உதவியை பெற்று புரிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொல்றேன் என்னென்றால், இந்த கேள்வியிலே
2 பேனாக்கள் 2 பென்சில்களின் விலைதான் கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த அடிமட்டத்தின் விலையை நீக்கப்படுதல் வேண்டும். அப்ப நீக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவது கட்டத்தில இருந்து 2வது கட்டத்தை கழிக்க வேண்டும். கழிக்க வேண்டும். கழித்தோமா இருந்தால் 60ல 35 போனால் இன்னொரு கட்டம் எங்களுக்கு உருவாகின்றது 25. அந்த 25 என்ற கட்டத்துக்கு என்னென்ன பொருள் வருவென்றால் 2 பென்சில்ல ஒரு பென்சில் போகின்றது. அப்போ ஒரு பென்சில் வருகின்றது. இந்த பென்சிலோட அந்த பென்சிலை கழிக்கிறோம். 2 பேனாவோட ஒரு பேனா கழிக்கப்படுகின்றது. அப்ப ஒரு பேனா போயிட்டு அடிமட்டம் போகின்றது. அப்ப எஞ்சி இருப்பது இந்த 25 ரூபாவுக்கு ஒரு பென்சிலும் ஒரு பேனாவும். அதிന്റെ இருமடங்கு என்றால் 50 ரூபாவாக இருக்கும். 2 பென்சில் 2 பேனா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளே, நான் அடுத்த வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன். அப்ப நாங்க இதுல நீண்ட நேரம் இருக்க முடியாது என்றால் இந்த ஜூம் லிங்க் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தோட முடிவடைந்துவிடும். அப்ப நான் உங்களுக்கு இந்த வினாவை விரைவாக விளக்கம் தந்து வகுப்பை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்ப பாருங்க, வினாவில் முதல் 3 உருக்களுக்கிடையில் நடைபெறும் மாறுபாடுகளை அவதானித்து 4வது சதுரத்தினுள் வர வேண்டிய விடையை தெரிவு செய்க. இங்க 3 அடைப்புகளையும் 2வது நிழல் தான் நிலைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முதல் அடைப்பில 4 மூலைகளிலும் 4 உருக்கள் காணப்படுகின்றன. இங்க பாருங்க, முதல் அடைப்பில ஒவ்வொரு மூலைக்கும் 4 வகையான உருக்கள் காணப்படுகின்றன. அதாவது வடகிழக்கில நிலத்தப்பட்ட கருப்பு, வட மேற்கில நிலத்தப்பட்ட வட்டம், வடகிழக்குல நிலத்தப்பட்ட வட்டம், அதே மாதிரி வடமேற்குல நிலத்தாத வட்டம், அதே மாதிரி தென்கிழக்குல நிலத்தாத சதுரம், அதே மாதிரி தென்மேற்கில நிலத்தப்பட்ட சதுரம். இப்ப இதுக்கு அடுத்து என்ன மாறுபாடு நடக்கின்றது என்பதை நாங்க இதில இருந்து இதுக்கு உற்று பார்க்கின்ற போது எங்களுக்கு இங்கே தெரிகின்றது என்ன மாறுபாடு நடந்தது என்றால், இந்த வடிவம் இங்கே வந்திருக்கு, இந்த வடிவம் அங்க போயிருக்கு. அப்ப இது 4மே மூலை திசைகளில் அசைகின்றது என்பது எங்களுக்கு புரிகின்றது. அப்ப இந்த வட்டம் இங்கே வந்திருக்குது, இந்த சதுரம் இங்க போயிருக்குது. ஆனா அது நிலத்தப்பட்ட கருப்புன்றதால அதை தெரியவில்லை. அப்ப மற்ற 2ம் நகர்ந்தது தெரியுது. அப்ப எங்களுக்கு தெரியுது 4மே 4 மூலை திசையில நகருகின்றது என்பது எங்களுக்கு புரிகின்றது. இதுல நடைபெறுகின்ற மாறுபாடுகள் மூலை திசைகளில் 4 வடிவங்களும் மாறுபடுது. அப்ப அடுத்ததை பார்ப்போம். இந்த வட்டம் இங்கே வந்திருக்கும், இந்த சதுரம் இங்கே போயிருக்கும், இந்த இதுக்குள்ள இருந்த நிலத்தாத வட்டம் வேற கலர்ல காட்டுறேன், இதுக்குள்ள இருந்த நிலத்தாத வட்டம் இங்க வந்திருக்கும், இதுக்குள்ள இருந்த நிலத்திய சதுரம் இங்கே வந்திருக்கும். சரி, அப்ப அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும்? இது இங்க போயிருக்கும், இது இங்க போயிருக்கும். இப்ப இங்கே இருக்கிறது என்னென்றால், நாங்க இப்ப இந்த கட்டத்துல பார்ப்போம். இதுதானே இங்க போயிருக்கு, நிலத்தப்பட்ட வட்டம் இங்க வந்திருக்குது, இந்த நிலத்தாத சதுரம் இங்க வந்திருக்கும், அது இங்க போயிருக்கும், இது இங்க போயிருக்கும். அப்ப நாங்க இதை உற்று பார்த்தால் இந்த விடை பொருந்தாது. அப்ப இந்த விடையில சதுரம் 2 பொருந்ததோ, அடுத்த பக்கத்துல இதுல இல்லாதபடியா இந்த விடையும் பொருந்தாது. அப்ப இந்த விடை நிலத்தப்பட்ட சதுரம் சரி, இந்த இடத்துல நிலத்திய வட்டம் சரி, இது நிலத்தாத வட்டம் சரி. அப்ப இந்த மாறுபாடுகளின் படி 3வது விடைதான் பொருத்தமானது. அன்பு குழந்தைகளே, இது மாறுபாடுகளை நன்றாக இனங்காணுகின்ற ஆற்றல். இந்த வகையில் நீங்க பயிற்சி மேற்கொண்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு
சிறந்த பெறுபேறு கிடைப்பதற்கு சாதகம் நிறைய இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இது கடினம் போல உங்களுக்கு தெரியுதா இருந்தால் நீங்க உங்களுடைய பெற்றார்கிட்ட கேட்டு புரிந்து கொள்ளுங்கோ. அடுத்த பிள்ளைகள் உங்களை நான் காலையும் மாலையும் அதிக நேரம் சிரமப்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளாதீங்கோ. இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்குத்தான், அதாவது அந்த எக்ஸாமுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முதலே நிறுத்தி விடுவார்கள். இது ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் என்றபடியால் எப்படியும் புதன்கிழமை அல்ல வியாழக்கிழமைக்கு பிறகு வகுப்புகள் வைக்க முடியாது. அப்ப இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு உள்ளதான் நாங்கள் வகுப்பு வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நாட்கள்ல நான் அதிக அளவு பயிற்சிகள், அதாவது இப்ப நான் என்ன செய்கிறேன் என்றால், எனக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நான் இந்த கடந்த கால அரச பரீட்சையிலிருந்து 2001 இருந்தே முதல் ஆரம்பித்தனா, அது வகுப்புல கற்பிக்கப்பட்டது 2002 இருந்து. அதாவது முக்கியமான கடினமான வினாக்களுக்கு விடை காண்ற விளக்கங்கள் எல்லாம் சிறிய சிறிய காணொலியாக போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதை நீங்க பார்த்து காணொலிகளா போட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ எனக்கு தெரியாது. அப்ப நான் நேரடியா உங்களோட இந்த நேரம் தொடர்பு கொள்ள முடியாது. இனி இதுல செலவும் இருக்கின்றதானே, இந்த இன்டர்நெட் செலவுகளும் இருக்கின்றது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். அப்ப நான் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்ப நீங்கள் வசதி உள்ள நேரத்துல வசதியான முறையில பார்த்து பயிற்சி பெறுங்கள். நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன்.